அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த சங்கீதம் 2:6-7 ஒரு அற்புதமான வசனம். ஏனென்றால் வேதத்தில் 4 இடங்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் குமாரனை நோக்கி சொல்லுகிற ஒரு வசனம், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அதாவது பிதாவானவர், இது உன்னுடைய பிறந்த நாள், திஸ் இஸ் யோர் பர்த்டே என்று இயேசுவுக்கு சொல்வது போல் இந்த வசனம் இருக்கிறது. ஆகவே இந்த வசனம் ஏதோ ரகசியத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். 4 இடங்களில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருப்பது எதனால் என்பதை நாம் பார்ப்போம் என்றால் நமக்கு தெளிவாக தெரியும். இயேசுவானவர் மாம்சத்தில் பிறந்தாலும் அவரை என்ன ஒரு நோக்கத்திற்காக பிதாவானவர் உலகத்தில் அனுப்பினார், அவருக்குள் இருந்த தன்மைகள் என்ன என்பதை இந்த வசனம் தனக்குள் அடக்கி இருக்கிறது. அதைத்தான் 4 இடங்களில் கண்டு அவரை சொல்லி இருக்கிறார்கள். இந்த சங்கீதத்திலே 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அப்படியானால் இந்த வசனத்திலே பிதாவானவர் சொல்வது என்றால், உம்மை நான் இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக அனுப்பினாலும் நீர் தேவனுடைய குமாரன்தான், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாதான் என்றார். இயேசு மாட்டுக்கொட்டகையில் பிறந்தாலும் அவர் ராஜாதான். அவர் பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இந்த பாலகனை தேடி வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். ஏரோது அவர்களுக்கு நேரடியாக ஒரு பதிலை சொல்லவில்லை. ஆனால் பெத்லஹேமுக்கு போய் பாருங்கள் என்று சொல்லி பெத்லஹேமுக்கு அனுப்பினான். ஆனால் அவன் பாலகன் இயேசுவை ராஜா என்று தன் உள்ளத்திலே நம்பினான். அவர் தனக்கு போட்டியாக வந்து விடுவார் என்று நினைத்து 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று விட்டான். ஏரோது நம்பினான், தவறாக செயல்பட்டான். சகோதரரே, நீங்கள் எப்படி இயேசுவை ராஜா என்று நம்புகிறீர்கள், ஆனால் அவரை உங்கள் வாழ்க்கையில் செயல்படாதபடி கொலை செய்ய நீங்கள் முயற்சிக்கிறீர்களோ? பிதாவானவர் அவரை ராஜாவாக அனுப்பி இருக்கும் பொழுது நீர் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிவது தானே, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது தானே உமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி செய்தால்தான் பரலோகத்திலும் நேர் ராஜாவோடு இருக்க முடியும். பிலாத்து இவரை விசாரிக்கும் பொழுது, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்றார். ஆனால் அவனோ பிரதான ஆசாரியர்களுக்கு பயந்து இயேசுவை
சிலுவையில் அறைந்தான். அங்கே நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா எனும் ஒரு விலாசத்தையும் எழுதினார். அவர் பிறந்த பொழுதும் ராஜாவாக இருந்தார். அவர் மரித்த பொழுதும் ராஜாவாகவே மரித்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் உமக்கு ராஜாவாய் இருக்கும்படி அவர் உம்முடைய உள்ளத்தில் இருந்து ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஏற்றுக்கொள்வீர்களா? இதுதான் தாவீது அவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனத்தின் அர்த்தம். இயேசுவை பிதாவானவர் ராஜாவாக இந்த பூமிக்கு அனுப்பினார். என்னுடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும்? இயேசுவை நான் என் வாழ்க்கையின் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்மஸை கொண்டாட சரியான ஒரு வழியாகும். சகோதரனே, ராஜாவாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நித்திய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீர்களா? இந்த கிறிஸ்மஸ் உமக்கு அதை தரட்டும். இரண்டாவதாக எபிரேயர் 1 அதிகாரம் 2-6 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் 5ஆம் வசனத்தில், எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று பிதாவானவர் சொல்லுகிறார். எங்கே தேவகுமாரனாக பூமிக்கு அனுப்பினார். பிதாவானவர் தன்னுடைய சாயலும் பிரகாசமும் முழு தன்மைகளும் அவருக்குள் இருக்கும்படி வைத்து, அதை மாம்சத்திலே வைத்து அவரை பூமியிலே ஒரு மனிதனாக அனுப்பினார். சகோதரனே, இதை நீர் அறிந்தீரா? மாட்டுக்கொட்டகையில் பிள்ளையாக கிடந்தாலும், மரியாளின் பராமரிப்பு வேண்டி இருந்தாலும், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அப்படி ஏற்றுக்கொண்டால் அவர் தேவன்தான் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராஜாவின் குமாரன் ராஜா என்றால் தேவனுடைய குமாரனும் தேவன்தான். அவரை தேவனாக நீர் அறிந்திருக்கிறீர். ஆகையால் அவருக்கு கீழ்ப்படிந்திட வேண்டும். இந்த கிறிஸ்மஸிலே நீர் இயேசுவை பற்றி, அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளிலே அவர் யார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளும். அவரை தச்சனின் மகன் என்றோ மரியாளின் மகன் என்றோ யூதர்கள் சொன்னாலும், இன்றைக்கு உமக்கு நன்றாக தெரியும் அவர் தேவனுடைய குமாரன். வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? நீங்கள் அதற்கு தேவகுமாரன், இயேசு தேவகுமாரன் என்பதை நீங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்கி குனிந்து ஆராதனை செய்கிறீர்களா? அவர் சொன்ன வார்த்தையை மீறுவதற்கு பயப்படுகிறீர்களா? நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை நீர் உம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானதாக கருதி உம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறீரா? இல்லை என்றால் நீர் தேவகுமாரனை காலின் கீழ் மிதிக்கிற ஒருவராக இருக்கிறீர். கொடிதான ஆக்கினைக்குள்ளாவீர். இந்த கிறிஸ்மஸிலே இயேசுவை தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ளும். அவருடைய வீடாகிய பரலோகத்திலே உமக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு உண்டு. அந்த பரலோகத்திற்கு போவதற்கு ஏற்ற விதமாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும். அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்மஸ் உமக்கு ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்கும். சகோதரனே, நினைத்து கொள்ளும், இயேசு ராஜாதான், அவரை கீழ்ப்படியும். இயேசு தேவனுடைய குமாரன்தான், அவரை ஆராதியும்.
என்னும் பாருங்கள், எபிரேயர் 5:5 அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரி ஆகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அந்த பிதாதாமே இவரை பிரதான ஆசாரியனாக அவர் உயர்த்தினார். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன? ஒரு ஆசாரியன் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேச வேண்டும். ஜனங்களின் பாவங்களை நீக்க அவன் பலி செலுத்த வேண்டும். என்னையா கிறிஸ்மஸுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் என்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது ஒரு பிரதான ஆசாரியனாக வந்தார். எபிரேயர் நிருபம் முழுவதும் வாசித்து பாருங்கள். நம்முடைய உணர்ச்சிகளை அறிந்து கொள்ள முடியாத ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கில்லை. நம்மை அறிந்து நம்முடைய பலவீனங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியனாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அது எனக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஐ ஹாவ் an advocate with the Father. ஆகையால் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நான் தப்பு செய்யும் பொழுது எனக்காக மன்றாட இயேசு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் இந்த பூமியில் வந்து மனிதனாய் பிறந்ததினால் அவர் பரிந்து பேசி என் பாவங்களை நீக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஆசாரியனாய் இருக்கிறார். எந்த ஆசாரியனும் ஒரு மிருகத்தை பலியிடுவான், ஆனால் அந்த பலி பாவங்களை நீக்காது. மறுபடியும் மறுபடியும் அவன் பலி செலுத்த வேண்டும். இயேசுவோ அவர் தாமே ஆசாரியன், தாமே பலியாய் தம்மையே செலுத்தி நம் எல்லாருக்காகவும் அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் பாவங்களை நீக்க அவருடைய இரத்தம் இன்றைக்கும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இலவசமாய் விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். அதற்காகத்தான் இயேசு ஆசாரியனாக இந்த பூமிக்கு வந்தார். சகோதரனே, இதை நம்பும், இதை விசுவாசியும். உம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்துவதற்காகத்தான் ஒரு பாலகனாக பிறந்தார். இந்த கிறிஸ்மஸின் நோக்கம் என்ன? இயேசு பாலகனாக பிறந்ததின் நோக்கம் என்ன என்றால், உமக்கொரு நித்திய பிரதான ஆசாரியனாக அவர் செயல்பட்டு உம்முடைய பாவங்களுக்காக தம்மையே பலி செலுத்தி பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உம்முடைய பாவங்களில் இருந்து உம்மை விடுதலையாக்குகிறார். அதை விசுவாசிப்பீர் என்றால் உம்முடைய பாவங்கள் உமக்கு மன்னிக்கப்படும். இந்த கிறிஸ்மஸ் உம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீர் ஒரு விடுதலை அடைந்து பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு கிறிஸ்மஸாக இருக்கட்டும். சகோதரனே, உமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிற 1 யோவான் 2 அதிகாரத்தை முதல் 2 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், ஒருவன் பாவம் செய்வானானால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆகையால் சகோதரனே, சந்தோஷமாய் இரும், விசுவாசியும். இயேசுவின் இரத்தம் உம் பாவங்களை நீக்கி உம்மை சுத்திகரிக்கும் என்று விசுவாசித்தருளும். அப்பொழுது நேர் இந்த கிறிஸ்மஸை முழுமையாக அனுபவிக்க முடியும். பூமியிலே பாலகனாய் பிறந்த இயேசு சர்வ லோகங்களின் பாவங்களையும் நீக்க வல்லவராய் இருக்கிறார். இதுவே கிறிஸ்மஸ். இதை கொண்டாட சிறந்த இடம் மாட்டுக் கொட்டகை அல்ல, கல்வாரி சிலுவை. Christmas is celebrating the cross in the cradle.
தொழுவத்தில்தான் நான் சிலுவையை கொண்டாடுவது உண்மையான கிறிஸ்மஸ். நான்காவதாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இந்த நடபடிகளை எழுதின லூக்கா அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் பாலகனை மாட்டுக்கொட்டகையில் பார்க்கும் பொழுதே அவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்னவென்றால், பாவத்திற்காக மரித்து நீதிக்கு நீங்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பாவங்களை நீக்க அவர் இந்த உலகத்தில் வந்தார். அதை நீக்குவதற்கு பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆயினார். எபிரேயர் 2:15 பார்ப்பீர்கள் என்றால், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுவிக்கும்படி அப்படி ஆனார். அவர் மனிதனாக பிறந்தது மரணத்தை ஜெயித்து மரண பயத்தை மாற்றுவதற்காகவே அவர் குமாரனாக பிறந்தார். அவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததினால் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என் மரணம் என் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது மறுமையின் வாசல். எனக்கு ஒரு வாழ்வு இன்னும் இருக்கிறது, அது நித்திய வாழ்வு, நித்தியரோடு உள்ள வாழ்வு, அது சந்தோஷமான வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு. ஆகவே அதை நான் வாஞ்சித்து இந்த உலகத்திலே நான் எப்படி வாழுகிறேன் என்றால், என்னுடைய மறுமையின் வாழ்வை நினைத்து நான் இங்கே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாய், அதாவது பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை பெற்றவனாய், அதை முடிவு பரியந்தம் காத்து கொள்ளுகிறவனாய், பரிசுத்தமாய் வாழுவேன். ஆகவே சகோதரனே, இன்றைக்கு நீர் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டாம். மரணம் எந்த நேரத்திலும் நேரிடலாம். ஆனால் அதை குறித்து கவலைப்படுவது அது அர்த்தமற்றது. நான் செய்ய வேண்டியது, மரணம் எந்த நேரத்தில் வந்தாலும் அதை சந்திக்க நான் ஆயத்தமாயிருக்க வேண்டும். எப்பொழுது ஆயத்தமாயிருப்பேன்? நான் தேவனோடு இணைந்து அவரோடு வாழ்ந்து கொண்டு அவரிடத்திலே உறவாடி ஜெபித்து அவர் வசனங்களை வாசித்து நான் பரிசுத்தமாய் வாழும் பொழுது மரணத்தை பற்றிய பயத்தை அவர் என்னை விட்டு நீக்கி போடுகிறார். மரணம் நான் தேவனோடு இணைந்து இருக்கும் சந்தோஷமான ஒரு காலம். ஆகவே சகோதரனே, இயேசு பாலகனாக பிறந்த இந்த கிறிஸ்மஸ் உமக்கு மரண பயத்தை நீக்கி போட்ட கிறிஸ்மஸ், பரலோகத்தின் வாசலை திறந்த ஒரு கிறிஸ்மஸ். ஆகவே அந்த ஒரு வாய்ப்பை உமக்கு கொடுத்திருப்பதினால் ரட்சிக்கப்பட்டு சந்தோஷமாய் வாழ்ந்தருளும். அன்பின் தகப்பனே, உம்மை ராஜாவாக, ஆசாரியனாக, எங்கள் இரட்சகராக ஏற்று உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு உம்முடைய பிறப்பின் இரகசியங்களை வெளிப்படுத்துகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.